ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம நாட்டு வருமானம் அப்படின்ற லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா தான் பார்க்க போகிறோம். தனிநபர் வருமானம், தலா வருமானம், செலவிடக்கூடிய வருமானம். இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபினேஷன், ஒரு பேராகிராஃப்னால் கண்டிப்பாக இந்த தனிநபர் வருமானம், தலா வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், ஜிடிபி குறைப்பான், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ ஏன்னா நாட்டு வருமானம் கணக்கிடப்படும் போது இந்த தனிநபர் வருமானம், தலா வருமானம் எல்லாமே சேர்க்கப்படுகிறது. ஸோ எந்தெந்த முறைகளில் சேர்க்கப்பட்டு அது கணக்கிடப்படுகிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம தனிநபர் வருமானத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல தனிநபர் வருமானம்னா என்ன, தலா வருமானம்னா என்ன, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் அதுக்கு என்னன்னு பார்த்திக்கலாம். ஒன்றுமே இல்லை, தனி மனிதர் வருமானம் அப்படின்றது நம்மளுடைய மந்த்லி இன்கம். ஸோ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு மந்த்லி இன்கம் நம்மளுக்கு வருது இல்லையா, அந்த இன்கம் சோர்ஸை தான் தனி மனிதர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தலா வருமானம் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுவே ஒரு ஆனுவல். இப்போ ஒரு மாதத்துக்கு நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா வருஷத்துக்கு 1,20,000 சம்பாதிக்கிறேன் இல்லையா, அந்த 1,20,000 நம்ம தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். வருஷத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் வருமானம், மந்த்லி இன்கமும் வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டால் அது தலா வருமானம்ங்க. தனி மனிதன் மந்த்லி இன்கம். இது மட்டும் டெஃபினேஷன். எப்போவுமே நம்ம படித்து மக்கப் பண்ணுறதை விட புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணும் போது தான் நம்ம அகெயின் ரொம்ப ரிவிஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டால் அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வாங்க இந்த தனி மனிதர் வருமானத்தை பற்றிய டெஃபினேஷன் பார்ப்போம். ஓகேவா? தனி மனிதர் வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதருக்கு பல வழிகளில் இருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தனி மனிதருக்கு பல வழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம். அவங்க செய்கிற வேலைகளை தான் அப்படி சொல்கிறாங்க, பல வழிகள் அப்படின்னு. அவை வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வார கூலியாக இருக்கலாம், தினக்கூலியாக இருக்கலாம், என்னவோன்னு. ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவைன்ட்டு அந்த இன்கம் நம்ம 30 நாட்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு அது தனி மனிதர் வருமானமாக எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை அனைத்தும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கூட்டினால் அது தனி மனிதர் வருமானம் ஆகும். தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். எப்போவுமே டிஎன்பிஎஸ்சியில் நம்ம நெகட்டிவான பாயிண்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டை பாசிட்டிவாக கொடுத்தோம், பாசிட்டிவை நெகட்டிவாக கொடுத்தோம், மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஸ்ட்ராங்காக அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. கூற்று காரணங்களில் கேட்கலாம். ஏன் இருக்காது, என்ன ரீசன் அப்படின்னா, ஏனெனில் மாற்று செலுத்துதல்கள் தனி மனிதர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு நம்ம மாற்று வருமானம் அப்படின்னா என்னென்னு தெரியுங்களா? மாற்று வருமானம் அப்படின்னா மாற்று செலுத்துதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீடு கட்டுறதுக்கு சில வீடு கட்டுறோம் இல்லையா, இப்போ வீடு கட்டுறதுக்கு மானியம் வழங்குறாங்க, அந்த மானியமாக இருக்கட்டும், ஓய்வூதியக்காரர்களுக்கு, அதுக்கப்புறம் ஊனமற்றவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாமே மாதம் சில காசுகள் அரசாங்கத்துலேருந்து நம்மளுக்கு சேருது. ஸோ அந்த மாதிரியான மானியங்கள் இந்த தனி மனிதர் வருமானத்துலேருந்து சேர்க்கப்படுறதுனால அது நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். கூற்று காரணங்களில் சேர்க்கலாம். தனி மனிதர் வருமானம் என்பது நாட்டு வருமானத்திற்கு சமமாக இருக்காது. இது ஒரு கூற்று. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஏனெனில் மாற்று செலுத்துதல் தனி மனிதர் வருமானத்தோடு சேர்க்கப்படுவதன் காரணமாக கண்டிப்பாக கூற்று காரணம் இரண்டும் சரி. ஓகேவா? மாற்று செலுத்துதல்னா என்ன? அரசாங்கம் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டங்கள் தான் மாற்று செலுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? நாட்டு வருமானத்தில் இருந்து பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மாற்று செலுத்துதல்களை கூட்ட தனி மனிதர் வருமானம் கணக்கிடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ் இது, பார்த்துக்குங்க. ஸோ தனி மனிதர் வருமானம் எப்படி கணக்கிடப்படுகிறதுனா, மாற்று செலுத்துதல் தனி மனிதர் வருமானத்தும் சேர்க்கப்படுகிறது. ஆனால் என்ன கழிக்கப்படுகிறது? நாட்டு வருமானத்திலிருந்து பகிரப்படாத கார்ப்பரேட் லாபத்தை கழித்து ப்ளஸ் மாற்று செலுத்துதலை சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது
தனி மனிதர் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து கண்டிப்பாக இந்த பாக்ஸ் கொஷினில் இருக்கிறதே வந்து அப்படியே கேட்டுடலாம், ஃபார்முலாஸ் டைப்பில் கேட்கலாம். ஸோ தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானம் மைனஸ் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் ப்ளஸ் மாற்று செலுத்துதல். நாட்டு வருமானத்திலிருந்து பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் மாற்று செலுத்துதலை வந்து ப்ளஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செலவிடக்கூடிய வருமானம். ஸோ செலவிடக்கூடிய வருமானம்னா நம்ம செலவு பண்ணுற காசு தான். ஆனால் இப்போ வந்து ஒரு மாத வருமானம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30,000 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த 30,000 செலவு பண்ணுறோமா, அந்த 30,000 நம்ம கைக்கு வருதான்னு கிடையாது. நம்ம வந்து சில வரிகள் வந்து காட்டுவோம். இன்கம் டேக்ஸ் நம்மளுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வருமான வரி வந்து கட்டுமா, அந்த வருமான வரி கழித்த பிறகு நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய பணம், நம்ம கைக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து செலவிடக்கூடிய வருமானம். ஒன்றுமே கிடையாது. தனி மனிதர் வருமானம் மந்த்லி இன்கம்ப்பா. இந்த மந்த்லி இன்கம் வந்து நாட்டு வருமானத்திற்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னு கேட்டாங்கன்னா, நம்ம தான் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து நம்மளுக்கு ஓய்வூதியம், பென்ஷனு, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து சேர்றதுனால கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் தனி மனிதர் வருமானம் நாட்டு வருமானத்திற்கு ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து செலவிடக்கூடிய வருமானம். நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அதுதான். இப்போ 30,000 இன்கம் இருக்குன்னா அந்த 30,000 இன்கமும் நம்ம செலவு பண்ணுறது கிடையாது. அதில் டேக்ஸ் போக மற்ற டேக்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம கைக்கு என்ன வருதோ அதுதான் வந்து நம்ம செலவு பண்ண போகிறோம். அப்படின்னா செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனி மனிதர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்து பின் கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகை. நல்லா பார்த்துக்கோங்க. தனி மனிதர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது செலவிடக்கூடிய வருமானம். இந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ். நம்ம நிறைய மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் படிக்கிறத விட இந்த ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் பிடிச்சவே புரிஞ்சிக்கலாம். ஸோ செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனி மனிதர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தலா வருமானம். ஸோ நான் முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே தனிநபர் வருமானத்திற்கும் தலா வருமானத்திற்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். மந்த்லி இன்கம்னா தனிநபர் வருமானம், அதுவே ஆனுவல் ஒன்ஸ் வந்து கணக்கிடப்பட்டால் அது வந்து தலா வருமானம். இப்போ நம்ம தலா வருமானத்திற்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். தலா வருமானம் என்பது ஓர் ஆண்டில், சொன்ன பார்த்தியா, ஆனுவல் ஒன்ஸ், ஓர் ஆண்டில், இதுதான் கீ பாயிண்ட். ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒருவரின் சராசரி ஆண்டு வருமானம் ஆகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். தலா வருமானம் எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, டிவைடட் பை அந்த நாட்டோட மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தலா வருமானமானது கணக்கிடப்படுகிறது. ஸோ தனிநபர் வருமானம், தலா வருமானம், செலவிடக்கூடிய வருமானம். கிளியராக புரிஞ்சிச்சா? தனிநபர் வருமானம் மந்த்லி இன்கம், தலா வருமானம் ஆனுவல் ஒன்ஸ் கணக்கிடப்படுகிறது. எப்படி கணக்கிடப்படுகிறது? ஒரு நாட்டோட தலா வருமானம் நம்மளுக்கு தெரியணும். அந்த நாட்டோட மக்கள் தொகையை வச்சு டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு தலா வருமானம் கிடைக்கும். செலவிடக்கூடிய வருமானம் என்பது டேக்ஸ்லாம் எல்லாமே கட்டிட்டு ரிமைனிங் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த எல்லா அமௌண்ட்டுமே வந்து செலவிடக்கூடிய வருமானம் தான். ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்து புரிஞ்சுட்டு படித்தா திருப்பம் அகெயின் அண்ட் அகெயின் மோஸ்ட் ஆஃப் டைம் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு தேவை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து உண்மை வருமானம். சாரி, அங்கே நிறைய கிறுக்கியிருப்பேன், அது கொஞ்சம் எழுதி பார்த்ததுனால. உண்மை வருமானம்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுடைய வாங்கும் சக்தி தான். இப்போ நான் 10,000 என்னுடைய மந்த்லி இன்கம் வந்து எனக்கு 10,000. இப்போது என்னுடைய மாத வருமானத்திற்கு எனக்கு ஒரு 1,000 மதிப்புள்ள பொருளை தான் வாங்க முடியும். ஏன்னா என்னுடைய வருமானம் அவ்வளோதான். ஸோ என்னுடைய வருமானத்தை பொறுத்து தான் என்னுடைய வாங்கும் சக்தி தான் இருக்குது. என்னுடைய வாங்கும் சக்தி என்னுடைய வருமானத்தை பொறுத்து தான் நான் இருக்குது. அதை தான் வந்து உண்மை வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள் டெஃபினேஷன். பண வருமானம் என்பது நாட்டு வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை மட்டங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. பொது விலை மட்டங்கள் அப்படின்னா என்னது? நம்ம வாங்குற பொருளோட விலைகளின் அடிப்படையில் தான் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு விதமாக கூறினால் பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே உண்மை வருமானம் ஆகும். என்ன சொல்கிறாங்க? பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே. திஸ் இஸ் த கீ பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இன் திஸ் பேராகிராஃப். வாங்கும் சக்தி,
நம்மளோட வாங்கும் சக்தி தான் உண்மை வருமானம். ஓகேவா? உண்மை வருமானத்தை கீழ்காணும் முறையில் கணக்கிடலாம். நல்லா வச்சுக்கோ. நிலையான விலையில் உண்மை வருமானம் நடப்பு விலையில் நாட்டு வருமானம் டிவைடட் பை P1 டிவைட் P0. இதில் P1 என்னென்னா நடப்பு ஆண்டு விலை குறியீடு, P0 என்பது அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உண்மை வருமானம் அப்படின்னா என்னத்திற்கு? வாங்கும் சக்தி, பண வருமானத்தின் வாங்கும் சக்தியே உண்மை வருமானம். ஓகேவா? இப்போ ஒரு பொருள் இருக்கு இல்லையா, பொது விலை மட்டங்களின் அடிப்படையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறதுனா கண்டிப்பாக கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு கணக்கிடப்படுவது தான் நம்ம உண்மை வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கீழே இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. P1 என்ன, P0 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிடிபி குறைப்பான். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ். ஜிடிபி குறைப்பான். ஜிடிபி குறைப்பான் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. அது மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா பண்டங்கள்னா என்னது? பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஒரு எம்ஆர்பி ரேட் இருக்கும். அந்த எம்ஆர்பி ரேட்டை தான் நம்ம விலைமாற்ற குறியீட்டு எண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலைமாற்ற குறியீட்டு எண் ஆகும். இது ஒரு விலை குறியீட்டு எண் ஆகும். இப்போது கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, தலா வருமானம், உண்மை வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், இதெல்லாம் ஆப்ஷன்ஸை செட் பண்ணிவிட்டு பின் வருவனவற்றுள் எது விலைமாற்ற குறியீட்டு எண்ணை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜிடிபி குறைப்பான் தான் விலைமாற்ற குறியீட்டு எண் ஆகும். விலைமாற்ற குறியீட்டு எண் என்று குறிப்பிடப்படுவது எது? ஜிடிபி குறைப்பான். ஓகேவா? உண்மை இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டில் பண மதிப்பு அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஜிடிபியை உண்மை ஜிடிபியால் வகுத்து 100ஆல் பெருக்கினால் ஜிடிபி குறைப்பானை கணக்கிடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் எப்போவுமே இன்றைக்கி இப்போ ஒரு 100 ரூபா இருக்கிற ஒரு பொருள் நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போது ஒரு 105 ரூபா இருக்கும். ஸோ அதோட அடிப்படை விலையை வச்சு இன்க்ரீஸ் ஆன ரேட்டை வச்சு டிவைட் பண்ணி இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஜிடிபி குறைப்பானை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஜிடிபி குறைப்பான் என்பது ஒரு விலைமாற்ற குறியீட்டு எண். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா, பண மதிப்பு ஜிடிபி டிவைட் பை உண்மை ஜிடிபி இன்ட்டு 100. இவ்வளோ தாங்க ஜிடிபி குறைப்பான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. நாட்டு வருமானம் மொத்தம் 3 முறைகளில் அளவிடப்படுகிறது. ஸோ மொத்தம் 3 முறைகள். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை, வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை, தேர்ட் ஒன் செலவு முறை. ஸோ நாட்டு வருமானம்னா என்னன்னு பார்த்துட்டோம். நாட்டு வருமானத்தில் கணக்கிடுகிறதுக்கு எது சேர்க்கப்படுது எது சேர்க்கப்படலை அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டோம். எத்தனை முறைகளில் அப்படி கணக்கிடப்படுதுன்னு அப்படின்னு பார்த்தா டோட்டலாக 3. உற்பத்தி அல்லது மதிப்பு, வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை, தேர்ட் ஒன் செலவு முறை. ஓகேவா? இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம்னா, நம்ம இப்போ ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணுறோமா, நாட்டு வருமானத்தை இந்த 3 மெத்தடை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த நாட்டு வருமானம் சரியான முறையில் கணக்கிடப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, உற்பத்தி = வருமானம் = செலவு. ஸோ அதாவது உற்பத்தி, வருமானம், செலவு இது 3மே ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும். உற்பத்தி, வருமானம், செலவு இது 3மே ஒரே சமநிலையில் இருந்தால் நாம் கணக்கிட்ட நாட்டு வருமானம் என்பது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீனிங். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டு வருமானத்தை 3 முறைகளில் கணக்கிடப்படுகிறது. அப்படி கணக்கிடப்பட்டு அந்த மதிப்பு சரியான முறைகளில் தான் கணக்கிடப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, உற்பத்தி, வருமானம், செலவு இது கண்டிப்பாக 3மே ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உற்பத்தி முறை. இந்த உற்பத்தி முறைனா என்ன அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிக்கோங்க. உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவது ஆகும். இதற்கு சரக்கு முறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வேளாண்மை, தொழில், வணிகம் ஆகிய துறைகளின் உற்பத்தியின் மொத்தமே நாட்டு உற்பத்தி ஆகும். ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடு பொருளாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பலமுறை கணக்கிட வாய்ப்பு உள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடல் என்று பெயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னா என்ன?
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து இன்னொரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அடிப்படை பொருளை அமையும். அப்படி அடையும் போது இப்போ நம்ம நாட்டு வருமானத்தில் அந்த உற்பத்தி பொருளுடைய மதிப்பு வந்து கணக்கிடப்படும் போது ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட மதிப்பு கணக்கிடுறோம். திரும்ப அதே பொருள் எடுத்துன்னு போய் இன்னொரு பொருளுக்கு போடும்போது ஸ்டார்டிங்கில் அதோட மதிப்பும் சேர்த்து கணக்கிடப்படுகிறது. ஸோ டோட்டலாக 2 டைம் வந்து அந்த பொருளோட வேல்யூ வந்து மதிப்பிடப்படும் போது அது வந்து இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, ஒரு துறையின் வெளியீடு பொருள் மற்றொரு துறையின் உள்ளீடு பொருளாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பலமுறை கணக்கில் வர வாய்ப்புள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடல் என்று பெயர். ஸோ உற்பத்தி முறைக்கு வேறு என்ன பேருனா சரக்கு முறை அப்படின்னு சொல்கிறோம். இருமுறை கணக்கிடுதல் அப்படி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு துறையின் உள்ளீடு ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கீ பாயிண்ட்டு. இந்த இருமுறை கணக்கிடுதல் என்ற முறையை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸுமே அதை அங்காடி விலையில் கணக்கிடணும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஓனாக சொல்கிறேன், இங்கே பாரு, இதுதான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. இப்போது இருமுறை கணக்கிடுதல் அந்த மாதிரியான முறைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பொருளையும் அங்காடி விலையில் கணக்கிட வேண்டும். இதற்கு நிறைய அப்படியே பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 64 வகை வேளாண் பொருட்களின் மொத்த உற்பத்தி மதிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு பயிரின் ஒரு ஹெக்டருக்கான சராசரி உற்பத்தியை கணக்கிட அந்த பயிரிட மொத்த நிலப்பரப்பால் பெருக்கி பயிரின் உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு பண்டத்தின் மொத்த உற்பத்தி அங்காடி விலையால் மதிப்பிடப்படுகிறது. ஸோ பண்டங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருளில் அங்காடி விலையில் கணக்கிட்டால் நம்ம இருமுறை கணக்கிடுதல் அப்படின்ற அந்த எரர் ஃபார்ம் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கூற்று காரணங்களில் சொல்லுங்க. ஸோ இருமுறை கணக்கிடுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடாக அமையலாம். இது இருமுறை கணக்கிடுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதனை சரி செய்ய நம்ம என்ன சொன்ன காரணத்தில் ஏதாவது கூட்டு கேட்கலாம். அங்காடி விலையில் பண்டங்கள் மற்றும் பணிகள் அங்காடி விலையில் மதிப்பிட வேண்டும். அப்படி மதிப்பிடப்படும் போது இருமுறை கணக்கிடுதல் என்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண. ஓகேவா? அந்த கூற்று காரணங்களில் தான் இப்போ நிறைய கேட்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த மாதிரியான கொஷின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதை வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நாட்டு வருமானத்தில் ஒரு லாஸ்ட் பேஜ்க்கு முன்னாடியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முன்னெச்சரிக்கைகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம நிறைய பேர் படிக்காமே விட்டுருவோம். ஆனால் ஒரு நாட்டு வருமானம் கணக்கிடப்படும் போது எந்தெந்த விஷயங்கள் சேர்க்கப்படும், எந்தெந்த விஷயங்கள் சேர்க்கப்பட மாட்டாது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஒரு பின்னாடி வேறு ஏதாவது அவுட் ஆஃப் கொஷின்லேருந்து கேட்கும் போதும் ஸோ ஓகே ஏதாவது ஒரு ஜட்ஜ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம செகண்ட் ஹேண்டு காரு பைக்கு எந்த ஒரு பொருள்னால் வாங்குகிறோம். இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் டைப் ஆஃப் பொருட்கள் எல்லாமே வந்து இந்த நாட்டு வருமானம் கணக்கிடல் முறையில் சேர்க்கப்பட மாட்டாது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் அது. நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வாங்கிய பொருளை மீண்டும் வாங்குதல். ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம், கைபேசி, இயந்திரம் முதலானவற்றை 2ஆம் முறை வாங்கும் போது மேற்கொள்ளப்படும் செலவுகளை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். நாட்டு வருமானத்தில் இந்த செகண்ட் ஹேண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்க்கப்பட மாட்டாது. ஓகேவா? பங்குகள், பத்திரங்கள் வாங்குதல். பழைய பங்கு பத்திரங்களை 2ஆம் நிலை அங்காடிகளில் வாங்கும் பொழுது ஏற்படும் செலவுகளை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஷேரோ வேறு ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் சேர்க்கப்பட மாட்டாது. சிம்பிளாக சொல்ல போனால் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த நாட்டு வருமானம் கால்குலேஷனில் சேர்க்கப்பட மாட்டாது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட். அது எது ஞாபகம் வச்சுக்கோங்க. காரு, அதுக்கப்புறம் பங்குகள் மற்றும் பத்திரங்கள், அதுக்கப்புறம் மாற்று செலுத்து நிலை. அரசாங்கம் செய்யும் மாற்று செலுத்தல்களான முதியோர் ஓய்வூதியம் போன்றவற்றிற்கு செய்யும் செலவுகளை சேர்க்கக்கூடாது. நான் சொல்லுவேன், ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டு தனிநபர் வருமானத்திலே பார்த்தோம். மாற்று செலுத்துதல் வந்து சேர்க்கப்படுறதுனால அது நாட்டு வருமானத்திற்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு. ஸோ இந்த மாற்று செலுத்துதலுக்கு வந்து நம்ம ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படும் இல்லையா,
அந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நாட்டு வருமானத்தில் சேர்க்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைநிலை பண்டங்களுக்கு செய்யும் செலவுகள். உழவர்கள் விதை, உரம் முதலானவற்றை வாங்கும் செய்யும் செலவுகள், துணி தொழிற்சாலைகளுக்கு ஏற்படும் பருத்தி நூல்களுக்கான செலவுகள் ஆகியவற்றை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. வினை முடிவடைந்த பொருட்களின் செலவுகளை மட்டுமே சேர்க்க வேண்டும். வினை முடிவடைந்த பொருட்களின் செலவுகளை மட்டுமே சேர்க்க வேண்டும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடைநிலை பண்டங்கள்னா என்னது? இன்டர்மீடியேட்டாக இருக்க ஒரு பொருட்கள். இன்டர்மீடியேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஜாரிட்டி விதை, உரம் முதலானவற்றை வாங்க செய்யும் செலவுகள், துணி தொழிற்சாலைகள் ஏற்படும் பருத்தி நூல்களுக்கான செலவுகள் ஆகியவற்றை நாட்டு வருமானம் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாது. வினை முடிவடைந்த பொருட்களின் செலவுகளை மட்டுமே சேர்க்க வேண்டும். இப்போ ஃபார் ஸ்டார்டிங்கில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு துணி ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்குகிறோம். இப்போ அந்த அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பருத்தி தேவைப்படுதா? இப்போ நம்ம பருத்தி வாங்கும் போது அந்த பருத்தியோட துணியை நம்ம அப்படியே தனியாகலாம் வைக்கக்கூடாது. அது பருத்தி, நூல் எல்லாமே சேர்த்து ஃபைனலாக அந்த ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்ட பின்னாடி அந்த ஃபைனல் ட்ரெஸ்ஸோட ரேட்டை மட்டும்தான் சேர்க்கவே தவிர தனித்தனியாக நாட்டு வருமானத்தில் சேர்க்கக்கூடாது. இடைநிலை பண்டங்கள் சேர்க்கக்கூடாது, தனித்தனியாக சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக வினை முடிவடைந்து அப்படின்னு ஃபைனல் ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அது என்னென்ன ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபைனல் டிசிஷன் வந்துட்ட பின்னாடி தான் அதோட ரேட்டை மட்டும்தான் நம்ம நாட்டு வருமானத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு வருமானம் கணக்கிடப்படும் போது எந்தெந்த விஷயங்கள் சேர்க்கணும், சேர்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டோட்டல் பாயிண்டில் செகண்ட் ப்ராடக்டை மட்டும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் என்னென்னா அந்த பைக், காரு, இந்த ஷேர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம செலவு பண்ணுற செலவுகள், அதுக்கப்புறம் இந்த துணி தொழிற்சாலைகளுக்கு வாங்குகிற பருத்தி, அது இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஃபைனல் ப்ராடக்டாக வந்த பின்னாடி அதை மட்டும்தான் சேர்க்கணும். இதுதான் இந்த டோட்டல் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. கிளியராக பார்த்துக்கோங்க.